முத்துவோட அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவால விஜயா கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. அச்சச்சோ! நம்ம வாய வச்சுட்டு சும்மா இல்லாதால நம்ம தலையிலேயே நம்ம மண் அள்ளி போட்டுக்கிட்டோமே! அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா உடம்பு சரியில்ல அப்படின்னு ரூம்ல கட்டில்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மீனாவ வெளியில கூட்டு வந்து விடுங்க அப்படின்னு விஜயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ், விஜயா, ரோகிணி இவங்க 3 பேரும் சேர்ந்து மனசாட்சியே இல்லாம மீனாவ தர தரன்னு இழுத்துட்டு ரூமை விட்டு வெளியில வந்து விட்டுறாங்க. இந்த டைம்ல கரெக்டா முத்து வந்துடுறாரு. முத்து வந்து மீனாவுக்காக மருந்து வாங்க போயிருப்பாரு. கரெக்டா வரும்போது இது எல்லாத்தையுமே பாத்துருவாரு. அங்க இருந்த 3 பேருமே லெப்ட் அண்ட் ரைட் விட்டு செம ஏத்திடுறாரு. அந்த டைம்ல கரெக்டா முத்துவோட அப்பாவும் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட அண்ணாமலை மீனா ரூம்லயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால விஜயா பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இந்த கடுப்ப காலையில காட்டுறாங்க. மீனா கஷ்டப்பட்டு காலையில எழுந்து வராங்க. அத பார்த்த விஜயா, ஏய் என்ன ஆடி அசைஞ்சு தூங்கி எழுந்து பொறுமையா வந்துட்டு இருக்க, யாரு எல்லாருக்கும் சமைப்பா, கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதா உனக்கு, பொறுப்பே கிடையாதா உனக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. சீக்கிரமா போய் எல்லாருக்கும் சமைக்கிற வேலையை பாரு. இத கேட்ட முத்து, மீனா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சமைக்க மாட்டா. மீனா எனக்கு, அப்பாக்கு, மீனாவுக்கு இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் சமைப்பா. மத்தவங்க என்ன வேணுமோ அவங்க சமைச்சுக்கோங்க. இதுவும் இன்னைக்கு மீனாவால சமைக்க முடியாது. அத நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சமைச்சு சாப்பிட்டுருங்க அப்படின்னு கத்தி விட்டு போயிடுறாரு. அத கேட்ட விஜயா, என்னங்க இவன் தான் கத்திட்டு இருக்கானா, நீங்களும் அதை கேட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, அவன் சொல்றது சரிதானே, யார் யாருக்கு என்ன வேணுமோ அவங்கவங்க சமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட விஜயாக்கு தலையில இடியே விழுந்துருச்சு. என்னங்க இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க, நான் எப்படிங்க சமைப்பேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும் போது ரோகிணி சொல்றாங்க, ஆன்ட்டி நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு ரெடியா அப்படின்னு கத்துறாங்க. அதை கேட்ட விஜயா, என்னது சாப்பாடு ரெடியாவா, ஐயோ ஒண்ணுமே செய்யலையேடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ரோகிணியும் சமைக்க சொல்ல முடியாது, ஸ்ருதியையும் சமைக்க சொல்ல முடியாது. நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டோமே, அமைதியா இருந்திருந்தா மீனாவாவது சமைச்சு வச்சிருப்பா, இப்ப எல்லாருக்கும் சேர்த்து நம்ம தான் சமைக்கணும் போலயே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க.